ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறேன். கார்ன் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு முழு கார்னை வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு இதில் கார்னை மட்டும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். தனித்தனியாக இது மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துட்டு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இது ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ட்ரையாக இருக்குது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்க கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிட்ட அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரே டைமில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கக்கூடாது. எண்ணெய் நல்லா சூடாகிட்ட அப்புறம் கார்ன் சேர்த்துக்கோங்க. சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப பிடிக்கும். இதை மாதிரி லைட்டாக கலரிக்கிட்டே இருக்குங்க. கார்ன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட அப்புறம் இந்த கார்னை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா கார்னும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். பிளேட்டில் மாற்றிக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பீஸ் லெமன். சுவையான கார்ன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.